கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. ஜூன் மாத வாக்குத்தத்தமும் வாக்குத்தத்த செய்தியும் The promised word and the promised message for the month of June. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ. இந்த மாதமானது This month, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்வீராக. let us experience the promised word that you have given to us. இயேசுவின் In the நாமத்தினால் name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென். Amen, amen. எங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். Let us read the promised word. ஆதியாகமம் 16:13. The book of Genesis chapter 16 verse 13. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். So she called the name of the Lord who spoke to her. You are a God of seeing, for she said, truly here I have seen him who looks after me. கவனியுங்கள். Listen, நீர் என்னை காண்கிற தேவன். you are a God who sees me. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. கடினமான சூழ்நிலைக்குள் நடந்தாலும், even if you happen to walk through difficult situations, வேதனையான சூழ்நிலைகள் அவமானமாய் இருந்தாலும், or even shameful situations, கவனியுங்கள். ஒன்று, listen, one, தேவன் வைத்த இடத்திலும், in the place where God has kept you, ரெண்டு, தேவன் நடத்துகிற விதத்திலும், two, in the way God has led you, மூன்று, தேவனுக்குள் அடங்கியிருங்கள். three, be obedient to God, நாலாவது, fourth, தேவ வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் இருக்கின்றது. God's promises are like yes and amen to us. ஐந்தாவது, five, தேவனுடைய பெரிதான திட்டத்தை அவரே நடத்தி முடிப்பார். God will fulfill all his plans for me. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ. நீர் என்னை காண்கிற தேவன் என்றும், As you are a God who sees me, எல்லா சூழ்நிலையிலும் in all situations, உமக்குள் அடங்கியிருந்து give me grace that I can be obedient to you. உம்முடைய பெரிதான திட்டத்தை காண கிருபை செய்வீராக. Let us look for your plans. உம்முடைய கிருபைக்கே ஒப்புவிக்கிறோம். We offer everything under your grace. உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். We offer everything under your grace. எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கள். You bless us. சபைகளை ஆசீர்வதியுங்கள். You bless all the churches. தேசத்தை ஆசீர்வதியுங்கள். You bless the country. தேசங்களை You ஆசீர்வதியுங்கள். bless all the countries. ஒவ்வொருவரும் உம்மை ஆண்டவர் ருசிக்க கிருபை Let செய்யுங்கள். everyone taste you. இயேசுவின் In the name நாமத்தினால் of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, இந்த amen. மாதத்திலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you in this new month.